பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் அண்ட் பில்லோ பேட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பல வியாதியிலிருந்தும், மனுஷனுக்கு உண்டாகிற பல வியாதியிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் பேடல்ல இது. அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காந்த படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த படுக்கை கிடையாது. இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ளுக்குள்ளே இருக்க மேக்னெட்டோட பேர் வந்து நியோடைமியம் சொல்லிட்டு. இதுக்கும் நார்மல் மேக்னெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மேக்னெட் வந்து ஃபெரைட் மேக்னெட். அதாவது நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸில் எல்லாம் பின்னாடி என்ன இருக்கக்கூடிய மேக்னெட்டோட பேர் கருப்பு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெரைட் மேக்னெட். இந்த ஃபெரைட் மேக்னெட்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ மேக்னெட்டில் தான் நமக்கு வந்து 1000 காஸ் பவர் கிடைக்கும். மேக்னெட்டோட பவரை அளக்கக்கூடிய ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா காஸ் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம இப்போ கிலோமீட்டர், மீட்டர் இது மாதிரி மாதிரி அதோட பவரை அளக்கக்கூடிய அளவு வந்து காஸ் பவர். ஸோ இந்த காஸ் பவர் வந்து 10 கிலோ மேக்னெட்டில் தான் 1000 காஸ் பவர் கிடைக்கும். ஆனால் இதே பார்த்திங்கன்னா நம்ம பயோமேக்னெட்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய நியோடைமியம் மேக்னெட்டில் ஒரு பட்டன் சைஸ் மேக்னெட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 காஸ் பவர் கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 50 கிலோ மேக்னெட் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஃபெரைட் மேக்னெட் 50 கிலோ யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஒரு பவர் வந்து ஒரு சின்ன பட்டன் சைஸ் செல்லிருந்து நமக்கு கிடைக்கும். இதனால் என்ன பயன்? இந்த மேக்னெட்டு, அதாவது பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் யூஸ் பண்ணக்கூடியதுனால நமக்கு என்ன பயன், பில்லோ பேடை யூஸ் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் மோர் தென் ஒரு 200 டைப்ஸ் ஆஃப் வியாதியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது அதை வியாதிகளை குறைக்கிறதுக்கு இந்த பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் பேட்னால் முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து செல்லுனால் ஆனது. இந்த செல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு டிஷ்யூ உண்டாகுது. அந்த டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து தான் ஆர்கானாக மாறுது. அந்த ஆர்கானெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த டிஷ்யூ, அதாவது செல், மெயினான இந்த செல்லோட இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த உள்ளுக்குள்ளே காற்றோட்டம், அதாவது சொல்லப்போனால் ஆக்சிஜன் ஓட்டமும் இரத்த ஓட்டமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரு மனுஷனோட உடம்பில் வியாதி இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம உடம்பில் வந்து கரெக்டான இரத்த ஓட்டமும் கரெக்டான காற்றோட்டம், அதாவது ஆக்சிஜன் ஓட்டமும் இருந்துச்சுன்னா உடம்பு வியாதிகள் இல்லாமல் நல்லா இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் வந்து காற்றோட்டமும் ஆக்சிஜன் ஓட்டம், அதாவது ஆக்சிஜன் ஓட்டமும் இரத்த ஓட்டமும் மாறுபட்டு இருக்குது. அதாவது பார்த்தோன்னா இப்போ வர்ற நம்ம யூஸ் பண்ணுற அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே ஜங்க் ஃபுட்டு இதெல்லாமே இது பண்ணுறோம். பொல்யூஷன் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெளியே போனீங்கனாலே பொல்யூஷன் பயங்கரமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர், இது நல்ல தண்ணியாக நல்ல நீராக அப்படின்னா இல்லை. ஏன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பொல்யூட்டட் வாட்டர். ஸோ இதெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டமும் அதே சமயம் பார்த்திங்கன்னா காற்றோட்டமும் வந்து குறைபாடுகள் இருக்குது. இந்த குறைபாடுகள்னால நமக்கு உடம்புல வந்து வியாதிகள் அதிகமாக வருது. இந்த இதில் பார்த்திங்கன்னா வாழ்க வளமுடன் வேதாந்திரி மகரிஷியோட ஒரு ஐயாவோட ஒரு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா குண்டலினி யோகத்தை பற்றி அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி எழுதியிருப்பார். அதில் அவர் சொல்லுவார், நம்ம உடம்பில் வந்து காற்றோட்டமும் ஆக்சிஜன் ஓட்டமும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டமும் கரெக்டாக இருக்கணும்னா ஜீவகாந்தம் தேவை அப்படின்னு சொல்லுவார். அந்த இதில் பார்த்திங்கன்னா காந்த சக்தி, அதாவது இந்த காந்த சக்தியில் எர்த் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட். எர்த்து தன்னைத்தானே சுற்றுது, சூரியனையும் சுற்றி வருது. ஸோ இந்த எர்த்தானது ஒரு மேக்னெட்டாக ஒர்க் பண்ணுது. இந்த மேக்னெட்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காந்த சக்தினால தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, ஜீவராசிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உயிர் வாழ்கிறது அதனால தான். இந்த பவர் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுற்றியும் பார்த்திங்கன்னா இரும்பாலான பொருட்கள் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாக இருக்குது, கையில் மொபைல் ஃபோன் இது எல்லாமே இருக்குது. நவடேஸ் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் தரையில் கால் வைத்து நடக்கிறதே கிடையாது.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரையில் கால் வைத்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அந்த காலத்தில் வந்து அந்த பவர் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ அது கிடைக்கிறது இல்லை. இதனால் என்ன நடக்குது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து இந்த காற்றோட்டமானது, அதாவது ஆக்சிஜன் ஓட்டம் வந்து குறைபாடு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 30 வயசு கடந்ததுனாலே பார்த்திங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் வந்து முதல் மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக தின்னாக இருக்காது, கொஞ்சம் திக்காயிக்கும். காரணம் நம்மளுடைய சூழ்நிலை. அதாவது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அது இது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இது பொல்யூஷன், அதனால் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாமே சேர்ந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து வியாதிகள் அதிகமாக ஆகுது. ஸோ இதுக்கு இந்த பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த பட்டன் சைஸ் காந்தத்தை வந்து வச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த மேட்ரஸ் பேட் இருக்குது. இந்த மேட்ரஸ் பேடில் நம்ம படுக்கும்போது ஒரு அழுத்தம் ஏற்படுது. அது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உந்துதல் இழுத்தல், புஷ் அண்ட் புல், இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமானது துரிதமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது அதாவது திக்கிலிருந்து தின்னாக மாறுது. அதாவது கெட்டியான ரத்தத்திலேருந்து இலகுவான, அதாவது ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய ரத்தம் ஓட்டமாக மாறுது. இன்னொன்று காற்றோட்டமும் ஆக்சிஜன் ஓட்டமும் அதிகமாகுது. உடம்புல ஆக்சிஜன் ஓட்டமும் அதே சமயம் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது நம்ம உடம்புல சீரான சர்க்குலேஷன் நடக்குது. இதனால் நிம்மதியான தூக்கம் வருது. உங்களுக்கு தெரியும், நிம்மதியான தூக்கம் இருந்தாலே பாதி வியாதிகள் போயிடும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நேச்சுரலாக தூக்கமானது நல்ல முறையில் கிடைக்குது ஒன்று. இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று மட்டும்தான், இந்த பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் தான் உலகத்திலேயே சொல்லப்போனால் பர்மனன்ட் பெயின் கில்லர், நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை யூஸ் பண்ணும்போது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வலிகள், தலைவலியாக இருக்கலாம், அல்லது மூட்டு வலியாக இருக்கலாம், வேறு எங்கே இப்போ கால் வலியாக இருக்கலாம், ஸோ இந்த வலிகள் முதுகு வலியாக இருக்கலாம், இந்த வலிகள் அனைத்துமே நம்மளை விட்டு போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பல வியாதிகள், அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பல வியாதிகளும் அவங்க உடம்பை விட்டு வெளியே வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். இது ஒன்று. இந்த பொருள் கூட பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, இதை வாங்கும்போது இந்த பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் அதாவது மேட்ரஸ் பேடு ஒன்று கிடைக்குது, பில்லோ பேடும் ஒன்று கிடைக்குது. இது கூட ஒரு வாட்டர் பேடு ஒன்று கிடைக்குது. அதே போல் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட், அதாவது மேக்னெட்டிக் பிரேஸ்லெட், பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட் ஒன்று கிடைக்கிது. இந்த பயோமேக்னெட்டிக் பிரேஸ்லெட்டோட உபயோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இடது கையில் இதை கட்டும்போது, இந்த தமனி பாகத்தில் நம்ம கட்டும்போது இந்த இதயத்துக்கு போகக்கூடிய இந்த பிளட் ஃப்ளோவை வந்து கடினத்தன்மையிலேருந்து இலகுவாக மாற்றி கொடுக்குது. அதாவது திக்காக இருக்கிற பிளட்டு வந்து தின்னாக மாறுது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஃப்ளோ. அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சாக்கடையில் அடைச்சிருக்கு, அந்த அடைச்சிருக்கிற சாக்கடையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டரை ஃபோர்ஸாக நம்ம அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தடையானது ஈஸியாக வெளியேறிடுது. அல்லது ஒரு பக்கம் அடைஞ்சிருக்கு, ஒரு டிச்சோ இதில் அடைஞ்சிருக்குன்னா நல்ல மழை பெய்யும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகி போயிடும். அதே போல் இதை கட்டும்போது இது வழியாக பிளட் ஃப்ளோ வந்து தின்னாக போகிறதுனால இந்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று. இந்த வாட்டர் பேடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம குடிக்கிற தண்ணீர் வந்து ரொம்ப நல்ல வாட்டர். இன்னொன்று வந்து நம்ம டாக்டர் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீரை அதிகம் குடியுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ டெய்லி நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோம், நம்ம உடம்பு வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணியோட கடினத்தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலையிலேருந்து வருது, அங்கேருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாமே அதில் சேருது. டேமில் தண்ணி வருது, டேமில் நிற்கும்போது அங்கேயும் கழிவுகள், விலங்குகள் கழிவுகள் எல்லாமே சேருது அதில். அது எல்லாமே பார்த்திங்கன்னா பைப்பு வழியாக வரும்போது நமக்கு அந்த பைப்பு எத்தனை நாளைக்கு முன்னாடி போட்டதுக்குன்னு தெரியாது. 10 வருஷம் 15 வருஷம் பழக்கமுள்ள பைப்பாக இருக்கும்.
அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது துருப்பிடிச்சதுக்கு உண்டான அதோட வேஸ்ட்டுகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து கலக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து முனிசிபாலிட்டியில் அந்த வாட்டர் டேங்க்கில் வரும்போது குளோரின் அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா தண்ணியோட கடினத்தன்மை மிக மிக அதிகமாக மாறிக்கும். ஸோ இந்த கடினத்தன்மையான தண்ணீர் வந்து நம்ம குடிக்கும்போது நம்ம அதை பிடிச்சி குடிக்கும்போது நம்ம நினச்சிருக்கிறோம் இந்த தண்ணீர் எல்லாமே நம்ம உடம்பு ஏற்றுக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இந்த குடிக்கிற தண்ணியில் 20% மட்டும்தான் நம்ம செல்லு வந்து அக்செப்ட் பண்ணுது. பாக்கி எல்லாமே வெளியே போயிடுது. ஈஸியாக நம்ம தண்ணி குடித்தோம்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா யூரின் போயிடுறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல குடிக்கிற தண்ணி முழுக்க நம்ம செல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, டைரெக்டாக வேஸ்ட்டாக தான் வெளியே போகுது. ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது, பயோமேக்னெட்டிக் வாட்டர் பேடை யூஸ் பண்ணும்போது இந்த கடினத்தன்மையான வாட்டரை வந்து உடச்சி கொடுக்குது. அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உண்டான தன்மையை உடச்சி கொடுக்கும்போது நம்ம குடிக்கிற வாட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் அக்செப்ட் பண்ணுது. இப்போ 80% தண்ணி நம்ம பாடி அக்செப்ட் பண்ணும், 20% மட்டும்தான் வெளியே போகும். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், ஒரு கொய்யாப்பழம் கூட நம்ம சாப்பிட்லாம். ஆனால் ஒரு பலாப்பழம் இதெல்லாம் இது பண்ணும்போது வெட்டி தான் நாம் சாப்பிடணும். அப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த தண்ணீரோட கடினத்தன்மை அளவுக்கு அதிகமாக வரும்போது செல்லுனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதை கடினத்தன்மையை உடச்சி கொடுக்குறோம். அதுக்காக நம்ம இந்த பேடை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன தன்மை? செல்லு கிளன்சிங் ஆகும். ஒன்று, செல்லு வந்து கிளன்சிங் ஆனாலே செல்லில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது வேண்டாத பொருட்கள் அனைத்தும் வெளியேறும்போது செல்லு ஃப்ரெஷ்ஷாக மாறும், நம்ம எனர்ஜெட்டிக்காக மாறும். நமக்கு எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்குது, இந்த வாட்டர் குடிக்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருப்போம் நம்ம. ஸோ இந்த இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, WHO என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மோர் தென் 200 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ், அதாவது 200க்கு மேலே அதிகமான வியாதிகள் தண்ணீர்னால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணம். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இந்த வழியாக நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து அது அக்செப்ட் ஆகுது. தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. ஒரு உடம்புல கழிவுகள் வெளியேறி போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். ஸோ இந்த படுக்கை, இந்த வாட்டர் பேட், இந்த பிரேஸ்லெட், இதை 3 நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பில் பலதரப்பட்ட வியாதிகளுக்கும் இது மருந்தாக பயன்படுது. அதாவது உள்ளுக்கு மருந்தை சாப்பிடாமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால வியாதிகளிலிருந்து தப்பிக்கலாம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வியாதி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் யாருமே இது பண்ணுறதில்ல. ஒரு காரை வாங்குகிறோம், ஒரு பைக்கை வாங்குகிறோம், அதை கரெக்ட் டைமுக்கு நம்ம போய் அதை ரெடி பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் விலை மதிப்பில்லாத நம்ம உயிரை வந்து, நம்ம உடம்பை வந்து நம்ம காக்கிறதில்ல. சொல்லப்போனால் அதுக்கு எந்த இது நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இந்த பயோமேக்னெட்டிக் மேட்ரஸ் அண்ட் பில்லோ பேடை நம்ம வாங்கி நம்ம எல்லா வியாதியிலிருந்தும் நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்குவோம். தேங்க்யூ.